நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம குக்கிங் மை ஹார்வெஸ்ட் வீடியோ தொடரோட 2வது வீடியோ. நம்ம வீட்டிலேயே வளர்த்து அறுவடை செஞ்சு செய்கிற சமையலை ஒரு தொடராக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த முறை நம்ம தோட்டத்தில் அதிகமாக பேசாத ஒரு காய்கறியான சுண்டக்காய் வச்சு சூப்பராக ஒரு துவையல் செய்கிறத பற்றி பார்க்கலாம். சுண்டக்காவை பொதுவாக ஊரில் வத்தலை நிறைய பயன்படுத்துவோம். சாம்பார் அப்படின்னா கொஞ்சம் சுண்டக்காய் வத்தலை எண்ணெயில் பொரிச்சு எடுத்து கூட்டுக்கு சாப்பிட்டுக்குவோம். இல்லை அப்படின்னா சுண்டக்காய் வச்சு காரக்குழம்பு செய்வாங்க. பச்சை சுண்டைக்காயில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கடினம். அவங்களையும் சாப்பிட வைக்கிற மாதிரி சுண்டைக்காவை வச்சு தோசை இட்லிக்கு தொட்டுக்க சூப்பராக ஒரு துவையல் செய்கிறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அறுவடை பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் வளர்ப்பு பற்றி பேச பெருசாக எதுவும் இல்லை. கட்டாந்தரையில் வச்சு விட்டாலும் உரமே மண்ணில் இல்லைனாலும் சூப்பராக வளர்ந்து விளைச்சல் கொடுக்குற ஒரு செடி இந்த சுண்டைக்காய். மாடியில் வளர்க்கணுன்னா கூட சின்னதாக ஒரு பையில வச்சு வளர்க்கலாம். சுண்டைக்காய் வயிற்றில் இருக்க புழுக்களை அழித்து செரிமான கோளாறுகளை சரி செய்யும். உடம்புல இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. நம்ம இனிப்பு காரம்னு நிறைய உணவுல எடுத்துக்கிறோம். ஆனால் கசப்பு துவர்ப்பு சுவையெல்லாம் ரொம்ப குறைவாக தான் எடுத்துக்கிறோம். கசப்பு சுவையும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் பாவக்காய் சுண்டைக்காய் மாதிரி நம்ம உணவில் சேர்த்துருக்காங்க. செடியில் பறித்த சுண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்க சுண்டைக்காய் துவையல் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய் 1 கப், தக்காளி பெருசாக 1 எடுத்துக்கலாம், சின்னது அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் 1, வரமிளகாய் 3, பூண்டு ஒரு 2 பல், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பிலை. முதல்ல ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அப்புறம் ஏன் நான்ஸ்டிக் தவா பயன்படுத்துகிறீங்க, இரும்பு சட்டி இல்லைனா மண் சட்டி பயன்படுத்துங்கன்னு போன வீடியோவில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்க. இது எதுக்கோ கிஃப்ட் வந்த நான்ஸ்டிக் தவா. வீடியோவுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு பரனில் கடந்து எடுத்து ஒரு 2-3 வீடியோ எடுத்துட்டோம். மன்னிச்சுக்கோங்க. இனி நாங்கள் வழக்கமாக பயன்படுத்துகிற இரும்பு சட்டியிலேயே மற்ற சமையல் வீடியோ எல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னு உறுதிமொழி கூறி தொடரலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் சீரகம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலையை போட்டு கூடவே நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிடணும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு வதக்கிக்கிடணும். ஓரளவுக்கு தக்காளி வதங்கினதும் காம்பு நீக்கி வச்சிருக்கிற சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். சுண்டைக்காய் பச்சை நிறம் போய் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கணும். சுண்டைக்காய் நல்லா வெந்ததும் இந்த கலவையை எடுத்து கொஞ்ச நேரம் சூடு போகிற வரைக்கும் ஆற வச்சு எடுத்துக்கணும். இனி இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தா சூப்பரான சுண்டைக்காய் துவையல் ரெடி. தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அரைக்கும்போது தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தோசைக்கு தொட்டுக்க இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் கூட சாப்பிட்ற அளவுக்கு கசப்பு சுவை தெரியாமல் நல்லா ருசியாக இருக்கும். கொஞ்சம் இடம் இருந்தாலும் கண்டிப்பாக சுண்டைக்காய் செடி ஒன்று உங்கள் வீட்டிலேயே வளர்க்கலாம். இது மாதிரி உங்கள் வீட்டு தோட்டத்திலேயே சுண்டைக்காய் பறித்து துவையல் வத்தல் அப்படின்னு அசத்துங்க. ஆரோக்கியமாக இருங்க. நம்ம வீட்டு தோட்டம், அதிலிருந்து அறுவடை சமையல்னு நிறையா வீடியோ வரும் வாரங்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.